வணக்கம். உலக வாழ் திருக்குறள் தமிழ் நெஞ்சங்களே, என்னுடைய இனிய நண்பரும் அண்ணாமலை பில்டர்ஸ் ஏறக்குறைய 25 ஆண்டுகள் சென்னையில் பல வீடுகளை கட்டித்தந்த என்னுடைய இனிய நண்பர் சம்பத்குமார் ஐயா அவர்கள் இங்கே அன்னதானம் செய்வதற்காக வந்திருக்கிறார். அவருடன் 104வது அதிகாரம் உழவு உங்களுக்கு சொல்வதிலே நான் மிகவும் பெருமை அடைகிறேன். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உயர்ந்தும் உழவே தலை. சுழன்றும் செய்து திரிந்தும் ஏருடையவர், பின்னது வழிபாட்டே உலகு உள்ளது உலகம் உலக மக்கள், அதனால் அதன் காரணமாக உழன்றும் துன்பம் துய்த்தும் உழவே பயிர்த்தொழிலே தலை முதன்மை. பல தொழில்களை செய்து திரிந்தாலும் முடிவிலே ஏரினை உடையறது வழியதென்று உலகம். அதனால் கடின உழைப்பின் மெய்வருத்தம் இருப்பினும் உழவு தொழிலே தலைமையானது. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி, அது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொருந்து. உழுவார் உழவு தொழில் வல்லவர், உலகத்தார் உலகற்கோ ஆணி கடையாணி, அஃது அது ஆற்றாது செய்ய மாட்டாமல் எழுவாரை மேற்செல்வாரை எல்லாம் அனைத்தும் பொறுத்து தாங்குதலால் உழவு தொழில் செய்யாது உண்டு கழித்து உயிர் வாழ்வோர் எல்லோரையும் பொறுத்து அவர்கள் உயிர் வாழ உணவு கொடுத்து தாங்குதலால் உழவரே உலகத்திற்கு அச்சாணி போன்றவர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுது நிலத்தை உழுது உண்டு வாழ்வாரே வாழ்க்கை நடத்துபவரே வாழ்வார் மற்ற பிறர் எல்லாம் அனைத்தும் தொழுது வழிபட்டு உண்டு பின் செல்பவர், பின் நோக்குபவர். உழுது உண்டு வாழ்க்கை நடத்துபவரே உரிமையோடு வாழ்பவர் ஆவார். மற்றவரெல்லாம் அவரை வழிபட்டு உண்டு அவர் பின்னே செல்பவர். பல குடை நீளும் தன் குடை கீழ்காண்பர், அழகுடை நீளவர். பலவாகிய குடை கவிகை நிழல் ஆழ்தலில் நிழலும் தமது குடை நிழல் கீழ் உள்ளாக காண்பர் பார்ப்பர். அழகுடை நெல்லுடைய நீளவர், நேலில் உள்ளவர். பல அரசர்களின் குடை நேல்களில் தம் அரசர் குடை நேலில் கீழ் கொண்டு வர வல்லவர். நெற்கதிர்களின் நிழலில் வாழும் உழவர்கள். இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவார், கரவாது கைசூதும் மாலையவர். இரவார் ஏற்கப்பட்டார், இறப்பவர்க்கு ஏற்கப்பட்டவர்க்கு ஒன்று இங்கு உணவுப் பொருள் ஈவார் கொடுப்பார். கரவாது மறைக்காமல் கையால் செய்து உழைத்து உண்டால் மாலையவர் இயல்பக்கூடியவர். உழவு தொழிலை செய்து உழைத்து இயல்பாக உண்பதன் மூலம் பிறரிடம் இரவார். வந்து இறப்பவருக்கு உள்ள உணவுப் பொருட்களை ஒழிக்காமல் வேண்டும் அளவு ஈவார். உழவினார் கைமடங்கில் இல்லை விழுவதும் விற்றோம் என்பார்க்கு நிலை. உழவினார் உழுபவர் கை மடங்கின் வள விரும்பின் இல்லை விழுவதும் விளைவதும் விரும்புவதும் விட்டோம் துறப்போம் எல்லோர்க்கும் என்று சொல்பவர்க்கும் நிலைத்து இருந்தால் உழவு தொழிலில் செய்பவருக்கு கை அதனை செய்யாது. மனம் மழங்காயின் எல்லா பற்றுகளையும் தாம் துறப்போம் என்று சொல்லும் துறவிகளும் அறத்தின் கண் நின்றல் இயலாது. தொடி பொழுதி கச்சா உனக்கின் பிடித்தெழும் வேண்டா சாலப்படும். தொடி ஒரு பழம், புழுதி மண், கச்சா கால் பழம் உனக்கின் காயாவிட்டால் பிடித்தது ஒரு பிடி அளவு எருவும் உரமும் வேண்டாமல் சாலப்படும். பனைத்து விளையும் நிலத்தை உழுது ஒரு பல புழுதி கால்பலம் ஆகும் அளவு அதனை காய விடுவானாயின் ஒரு பிடி எருவு கூட எழுதாமல் அதன் நிலம் செழிப்பாக விளையும். ஏரினும் நன்றாம் எரிவிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றதன் காப்பு. ஏரினும் உழுதலை காட்டிலும் நன்று நன்மை ஆள். எரு உரம் இடுதல் பெய்தல் கட்டபின் களை எடுத்த பின் நீரினும் நீரை விட நன்று நல்லது அதன் காப்பு காவல். இயல்பாக ஏர் உழுது நல்ல முறையில் எரியிட்டு களை எடுத்து நீர் பாய்ச்சுவதோடு கூட நன்முறையில் அப்பயிரை பாதுகாக்க வேண்டும்.
செல்லான் கிழவன் இருப்பின் இளம்புழுந்து இல்லாளின் கூடிவிடும். செல்லான் செல்லாதவனாக கிழவன் உரியவன் இருப்பின் இல்லா நிலம் நிலம் புலந்து வெறுத்து இல்லாளின் மனைவி போல ஊடிவிடும் திண்மமாக பிணக்கும். நிலத்தின் உரியவன் அதனை நாள்தோறும் சென்று பார்த்து அடுத்தன செய்ய வேண்டியதை கவனிக்காமல் இருப்பானாயின் அவன் நிலம் அவனது இல்லால் போல் ஊடிவிடும். இளம் என்று அசை இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லால் நகும். இளம் வறியவன் என்பதற்காக அசையி சோம்பி இருப்பாரை காணின் கண்டால் நிலம் நிலம் என்னும் என்கிற நல்ல மங்கை நகும் எண்ணி நகைக்கும். யாம் ஒரு பொருளும் இல்லாமல் வறியவராய் இருக்கின்றோம் என்று சொல்லி சேர்ந்திருப்போரை கண்டால் நிலமகள் என்றும் நல்லால் தனக்குள்ளே எள்ளி நகைப்பாள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அவ்வளோதான் தலைவா. இது நாளை